டு த சேம் திங்னா அங்கே அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷன், வேலிடேஷன், அட்டென்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தானே போவாங்க. எதையுமே டக்குன்னு அடையணுன்றது இருக்கக்கூடாது. இந்த கோல்ஸ்லேயே வந்து 3 விதமான கோல்ஸ் இருக்கும். ஒன்று இம்மீடியட், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட்டாக எல்லாமே நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும், யூனோ தே டாக் அபவுட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குழந்தை பண்ணிட்டு நாளைக்கு வீடு வாங்குறது வரைக்கும் தே வில் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட். It takes a lot of time to understand each other. Okay. Understand பண்றதுக்கு முன்னாடியே we keep thinking about so many things, talking about so many things னா அப்போ அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் பேசுகிறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஏஐ வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏஐ ChatGPTலாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் வந்து அது ஒரு தெரப்பி செஷன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் இட் அ குட் வே ஆர் அ பேட் திங்? பிகாஸ் ஐ பீன் இன் டு திஸ் ஃபீல்டு ஒரு 15-20 வருஷமாக நான் இருக்கேன். அப்படின்னா ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் கொண்டு வர அளவுக்கு சேஞ்சு ஒரு ஏஐஓ ChatGPT கொண்டு வருமானது ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின். இப்போ வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராக மேரேஜ் உள்ள போனதுக்கப்புறம் தேர் இஸ் அ ஃபியர் அப்படின்னும். நீங்கள் சொன்ன மாதிரி தேர் இஸ் அ சொசைட்டி வேர் எதை பற்றி கவலைப்படாத ஒரு குரூப் இருக்காங்க, எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படுற ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கோஸ்டிங் சொன்னோம். நம்ம ரொம்ப அட்டாச் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்சனை விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் பண்ணுறாங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ரொம்ப அது அந்த பெயின்ஃபுல்லாக இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருந்தாலுமே தே சோஸ் டு ஸ்டே. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த யங் டீன்ஸில் வரக்கூடிய இந்த குட்டி குட்டி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இட்ஸ் வெரி டாக்ஸிக் நவடேஸ். பிகாஸ் என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் திஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். ஸோ அப்படி இருக்கும் போது why are young teens choosing to stay in toxic relationship? அதான் சொல்கிறேன். see again it squares back to the same thing. okay square back to the same thingனா அங்கே அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷன், வேலிடேஷன், அட்டென்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தானே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வல்னரபிளாக இருக்க ஒரு டைமில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பதிலாக இஃப் தேர் வாஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரெண்ட் ஆர் அ குட் பேரண்ட்ஸ் ஆர் யார் வந்து நம்ம கூட டீச்சர், குட் டீச்சர், குட் மென்டார், குட் கவுன்சிலர், so many you can name it. okay it is just that they have to talk it. நிறைய டைம்ல நீங்க பேசினாலே போதும், உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். எதிராளி வந்து லிசன் பண்ணாலே போதும், நீங்க வந்து எந்த சொல்யூஷனையும் கொடுக்க வேண்டாம். அவங்க வந்து இமோஷ்னலா ஓவர்வெல்மிங்கா உங்ககிட்ட பேசுறாங்களா, ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் கிவ் யோர் லிசனிங் இயர், அதுவே போதும். பிகாஸ் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க கொட்டிட்டாலே அவங்களுக்கு கிளாரிட்டி இன் திங்கிங் வரும். ஏன்னா நம்ம இமோஷ்னலி பிரெயினோடைய ஃபாக் ஆகிடும் ஒரு இமோஷனை கோ த்ரூ பண்ணும்போது. அப்போ அவங்களால கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ ஜஸ்ட் லெட் தெம் டு வென்டிலேட், பி தேர் ஃபார் தெம், தட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஜஸ்ட் வெயிட் அண்ட் டூ தீஸ் திங்ஸ், இந்த ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எதையுமே டக்குன்னு அடையணுன்றது இருக்கக்கூடாது. இந்த கோல்ஸ்லேயே வந்து 3 விதமான கோல்ஸ் இருக்கும். ஒன்று இம்மீடியட், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாங் டேர்ம் கோலை நோக்கி போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அகெயின் இட் இஸ் அ கோல். ஓகே, அதே மாதிரி அந்த கோல் வந்து ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கணும். ஓகே, இந்த ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா irrespective, may it be their education, may it be the relationship, may it be the job, okay, anything அப்படின்னா you please wait, don't be impulsive. okay இன்னைக்கு வந்து attention span, ஈவன் இப்போ இதை நம்ம ஷார்ட் ரீல்ஸாக போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க, லாங்காக போட்டால் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா they want to achieve everything faster. okay but our brain has not been used to that way. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி வந்து இப்போ பிரெயின் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்ற நினைக்கிறோம். that becomes a problem. ஸோ அதனால மேபி வாட் ஐ வுட் கிவ் ஒன் சஜஷன் இஸ், நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த நிமிஷத்துக்கு எடுக்காம give it some time. okay even 5 to 10 minutes of time, you know, will give you some change in your decision making capacity, and then that will influence you to take a correct decision. So the last question is, இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் டெசிஷன் எப்படி எடுக்கணும், எவ்வளோ பொறுமையாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். பட் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸாக எடுத்தோம்னா இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் வந்து அகெயின்
நம்மளா ட்ரெண்டிங்ல யூஸ் பண்ண ஒரு வேர்ட் தான். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் படி இல்ல ரெட் ஃபிளாக்ஸ்ங்கிறது மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டில ரொம்ப நாளா சொல்றது. ஓகே, பட் இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு இப்போ ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு யூ வாட் ஆர் ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் வாட் ஆர் கிரீன் ஃபிளாக்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப்? எஸ், எஸ்பெஷலி while taking a decision யாரெல்லாம் ரெட் ஃபிளாக்னு நம்ம மீன் பண்ணலாம், யாரெல்லாம் கிரீன் ஃபிளாக்னு பண்ணலாம், அண்ட் எஸ்பெஷலி இந்த ரெட் ஃபிளாக் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த பர்சனோட பர்சனாலிட்டி எதனால அந்த மாதிரி தான்? எக்ஸாக்ட்லி, குட் கொஸ்டின். ஷார்ட்டாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை யாரோ அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஓகே, எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக அவங்க கூட டச்சில் இருக்காங்க, எவ்வளோ சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டைம் எடுத்துகிட்டு போகிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இது 4வது வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும், யூனோ தே டாக் அபவுட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே ஓகே, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குழந்தை பண்ணிட்டு நாளைக்கு வீடு வாங்குறது வரைக்கும் தே வில் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட். இப்போ இதெல்லாம் இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்காங்க, கான்ஸ்டன்ட்லி உங்களை சுற்றியே இருக்காங்க, அவங்களே மறந்துட்டு அவங்க வேலையெல்லாம் மறந்துட்டு உங்களே நீங்க தான் அப்படின்னு irrespective of the gender இருக்காங்க அப்படின்னா those are the red flags. Those are the red flags. Okay. You think, okay, this person loves me, so he is always around. Yeah, I thought you would say green flag. No, these are all என்ன சொல்றது, it's a red flag. Nobody would talk about things so faster in life. Okay. இல்லையா? It takes a lot of time to understand each other. Okay. Understand பண்றதுக்கு முன்னாடியே we keep thinking about so many things, talking about so many things னா அப்போ அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் பேசுகிறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். So that is a red flag. Okay. Okay. So the green flag obviously the opposites of this. இப்போ வந்து ஒரு குட்டி செக்மெண்ட் இருக்கு. இந்த செக்மெண்ட் என்னன்னா, நான் வந்து சில பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். இது வந்து ஒரு பர்சனோட கிரீன் ஃபிளாகா இல்லை ரெட் ஃபிளாகா அப்படின்றத சொல்லுங்க. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் என்னன்னு தெரியலனா, ரெட் ஃபிளாக்னா அன்ஹெல்தி பிஹேவியர்ஸ், கிரீன் ஃபிளாக்னா ஹெல்தி பிஹேவியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா, சப்போர்ட் பண்றது. Is it red flag or green flag? Definite green flag. Green flag. So disrespecting? Red flag. Red flag. இப்போ இன்னொருத்தங்க நம்மளோட பார்ட்னர் வந்து என்ன ட்ரெஸ் போடணும் ஆர் எப்படி வந்துட்டு அவங்களோட அட்டையர் இருக்கணும்ன்றது வந்து டிசைட் பண்றது. Not always it's a red flag, not always it's a green flag. Okay, it is between them. Yes. Okay. Next one வந்துட்டு எல்லா டிசிஷன்ஸ்லயும் ஒரு டேக் ஆப்போசிட்ல இருக்க பார்ட்னருக்கு வந்து நம்ம கொடுக்கறது. Decision makingன்றது பொறுத்த வரைக்கும் it involves two people. Okay. In a way. Okay, and it also depends upon what is the situation. Okay. So if it is a constant decision influence, then it's a red flag. Okay. It's a mutual discussion and decision, then it's a healthy green flag. Okay. So நிறைய sacrifice பண்ணிட்டே இருக்கிறது. That's red flag. Red flag. Sacrifice பண்றது. Of course, நிறைய. You use the word நிறைய. Okay. So there should be a limitation. Yes. Okay. இன்னொருத்தங்க நம்மளோட பார்ட்னரோட கெரியருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது. Green flag. Green flag. Yeah. Okay. And நம்ம பார்ட்னரோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது. Green flag. Okay. நம்ம பார்ட்னரோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்க கட் டவுன் பண்றது. Cut down பண்றது, it's a red flag. It's a red flag. Depends again. Okay. But majority if it is too much, then it's a red flag. Okay. Emotional stability ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கறது. Green flag. Green flag. And கான்ஸ்டன்ட்டாக கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒன்ஸ் இன் அ வைல் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறது. It's partly red flag. பார்ட்லி ரெட் ஃபிளாக். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு, இப்போ இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ஹை டெம்பர் இருக்குது, டக்குன்னு கோவப்படுவாங்கன்னா அந்த கோவத்தை வந்து இந்த பர்சன்ட்டை மட்டும் தான் காட்டுறாங்க. Red flag. Red flag. Okay. Privately வந்துட்டு they are very close, they acknowledge that they both are in Red love. flag. Publicly வந்துட்டு they are not ready to show See, that. that they are hiding something. No, Okay. obviously it's red flag. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் இது நிறைய பேருக்கு ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாகானு தெரியல. பீயிங் பொசசிவ். Yes, exactly. Being possessive, எல்லாமே minimal. You Okay. think. Okay. Sugar, you take moderate, it is good. Being possessive to the moderate level is good. Okay. Sometimes possessive இல்லைன்னா கோவம் வரும் இல்லையா? பொசசிவா இல்லைன்னா. எஸ், சம்டைம்ஸ் பொசசிவானா கோவம். ரைட். ஸோ எக்ஸசிவா இருந்தால் தென் இட்ஸ் ரெட் ஃபிளாக். ஸோ எல்லா பிஹேவியருமே ஒரு லிமிட்டோட இருந்தால் தான் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் அ கிரீன் ஃபிளாக். ஓகே. ஸோ உங்ககிட்ட கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏஐ வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏஐ ChatGPTலாம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து அது ஒரு தெரப்பி செஷன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் இட் அ குட் வே ஆர் அ பேட் திங்? See, definitely human beings need human beings. ஓகே. ஓகே. இப்போ எங்கள் இதுலையுமே நிறைய அனிமல் அசிஸ்டட் தெரப்பி எல்லாம் இருக்குது. ஓகே. ஓகே, டாக் தெரப்பி, அதான் அனிமல் அசிஸ்டட் தெரப்பி, பெட் தெரப்பி எல்லாமே. To certain extent it will help. Okay, but not
as equally as a human. That is my understanding. ஓகே Because I've been into this field ஒரு 15-20 வருஷமாக நான் இருக்கேன் அப்படின்னா ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் கொண்டு வர அளவுக்கு சேஞ்சு ஒரு ஏஐஓ சாட்ஜிபிடி கொண்டு வருமான்றது ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகே அண்ட் இதையே வந்து கோட் பண்ணுறது ஒரு ஹியூமன் தான். இப்போ அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டேஷன் தாண்டி போக முடியாது. வேற தெரப்பி செஷன்ஸில் நாங்கள் எப்படி ஒன்றாலும் அதை ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே But that cannot be done in an AI and ChatGPT so far according to my knowledge. ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்னா என்ன, இந்த கோஸ்டிங்னா என்ன, லவ் பாம்பிங்னா என்ன, எல்லாமே இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு பேசிட்டோம். பட் when it comes to a relationship நம்மளுக்கு வந்து இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் எல்லாமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட கிரேவ் பண்ணி தான் போகிறோம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பர்சனோட இன்னொரு பர்சனுக்கு வந்து அதிகமான பெயின் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. why is there a imbalance in the pain that they feel? Because that person was very genuine. Okay. Very genuinely, and they maybe would have wanted it for a longer time. Okay. Okay, whereas the other person would edu theriyadu. So when the vulnerability, it's nothing but sensitivity. Okay. And the sensitivity to pain or sensitivity to toothங்கிற மாதிரி sensitivity to the pain வந்து ஜாஸ்தியாக இருக்கும். I think you should take that as a learning in your life. Okay. Okay, and then use that in your future situations ன்னு தான் நான் சொல்லுவேன். So as you said, இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி இந்த சூசைடல் தாட்ஸ் ஆர் சூசைடல் கேசஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா தெரப்பி கம்ஸ் இன் டு பிளே. ஸோ இந்த தெரப்பி ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியுதா? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஸ்டிக்மா இல்லை. ஸோ அந்த ஸ்டிக்மா இல்லாததுனால தெர் ஆர் 2 extremes. நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பர்சனல் தெரப்பிஸ்டாகவே ஹையர் பண்ணுறாங்க. பர்சனலி எதாக இருந்தாலும் போய் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அதையும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த அதர் பர்சன் டு டேக் த டிசிஷன். தெர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ வாண்ட் கம் ஃபார் தெரப்பி அட் ஆல். ஸோ இதுவும் கிடையாது. should be an average in between. Where when there is a need, ஓகே, அண்ட் உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தெரபிஸ்ட்டை சீக் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து. I really enjoyed your session, especially the red flag and the green flag. கண்டிப்பாக மேம், பிகாஸ் இது ஆடியன்ஸ்க்கும் இப்போ நிறைய ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கோட மீண்டும் நம்ம வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ வச்சுப்போம். தேங்க்யூ.